வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். வர்ச்சுவல் ஆட்டிசமில் ஒரு புது மருந்து இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த மெடிசன் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மெடிசனை எப்படி நான் இதை இன்டர்பிரேட் பண்ணேன், எப்படி இந்த மருந்தை குழந்தைங்களோட, ஏன்னா குழந்தைங்களால வர்ச்சுவலி எஃபெக்ட் ஆன குழந்தைங்களால தன்னுடைய பிரச்சனைகள் தாங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. சிம்டம்ஸ் வச்சு தான் அதை நம்ம கோரிலேட் பண்ணுவோம். இதை நான் ஒரு அடல்ட் பேஷண்ட் இவங்களோட கம்ப்ளைண்ட்ஸில் எப்படி இதை நான் இந்த குழந்தைங்களோட மனசை லிங்க் பண்ணேன் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் இவங்களுக்கு எப்படின்னா பயங்கரமாக லாஸ் ஆஃப் மெமரி இருக்கும். இந்த மருந்தில் இந்த லாஸ் ஆஃப் மெமரி எப்படின்னா கம்ப்ளீட்டாக மறந்து போயிடுவாங்க. என்ன நடந்துச்சோ அது கம்ப்ளீட்டாக. நான் இந்த மருந்தோடைய லிட்ரேச்சர் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த ட்ரக்கில் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். லாஸ் ஆஃப் மெமரி எப்படின்னா இப்போ என்ன நடந்துச்சுன்றது சுத்தமாக மறந்து போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா வர்ச்சுவல் ஆட்டிசம் மதர்ஸும் சொல்லுவாங்க, நான் எல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சிருப்பேன், திருப்பி கேட்டால் எதுவுமே ஞாபகம் இருக்காது. சாதாரண நார்மலாக ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கே எல்லாம் படிச்சுட்டு போய் ஒன்றுமே ஞாபகம் இல்லை அப்படின்னா இந்த மருந்து கொடுக்கலாம். புரியுதுங்களா மேம்? அதாவது நம்ம உட்காந்து 1 மணி நேரம் டீச் பண்ணியிருப்போம், எல்லாம் ஏபிசி சொல்றது, திருப்பியும் ஒன்றுமே இப்போ என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா என்ன சொல்லி கொடுத்தாலும் கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அதுதான் லாஸ் ஆஃப் மெமரி, ஃபர்கெட்ஸ் வாட் ஹேஸ் ரீசென்ட்லி ஹேப்பன்ட். யார்கிட்டயுமே எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. வாண்ட்ஸ் நத்திங் டு டூ வித் எனிபடி. எதுவுமே தேவைப்படாது, எதுவுமே யார்கிட்ட என்ன தேவைன்னு தேவைப்படாது. அவங்களுக்கு ஃப்ரைட்ஃபுல் விஷன்ஸ் இருக்கும், ஹாலுசினேஷன்ஸ். எப்படி இப்போ ஆக்சுவலி நீங்கள் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது, அதாவது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், பெண்களுக்கு குழந்தை பிறந்தோடனே ஒரு மன அழுத்தம் வரும், அவங்களுக்கு அப்போ எப்பெல்லாம் சிம்டம்ஸ் வரும்னு நிறைய பேர் இப்பெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் இருக்குமா நிஜமா அப்படின்னா இல்லை, இப்படியெல்லாம் இருக்குது, இப்பெல்லாம் பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறாங்கன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த வீடியோ. நீங்கள் பேசலாம். ஸோ எனக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒரு 3 months கழிச்சு லைக் திடீர்னு எல்லாரும் பார்த்தியும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு மேம். யாரை பார்த்தாலும் பயம் வந்துச்சு. லைக் உன் ஹஸ்பண்டே நம்மளை கொல்ற மாதிரி, பேரண்ட்ஸே நம்மளை கொல்ற மாதிரி, வெளியில் போனால் மற்றவங்களாம் நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி, ஹார்ம் பண்ணுற மாதிரி. ஸோ வெளியில் போகிறதுக்கும் பயமாக இருந்துச்சு. அண்ட் ஹாலுசினேஷன்ஸ் நிறையா இருந்தது மேம். முன்னாடி பார்த்தவங்கள மட்டும் இமேஜஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு, பட் கிட்டக்கு போனால் வேற யாரோ மாதிரி இருந்தது, லைக் ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ, அவங்க மூஞ்சிலாம் தெரிஞ்சிச்சு. ஓ, இப்போ என் முகத்தில் உங்கள் சொந்தக்காரங்க முகம் தெரியும், பக்கத்துல இருந்து பார்த்தா உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் தெரியும், ஆனா உங்களால அந்த ஃபேஸ் அப்படி பார்க்க முடிஞ்சு. ஆமா, அப்படிலாம் பார்க்க முடிஞ்சிச்சு மேம். சம்டைம்ஸ் வாய்ஸஸ் கேட்குற மாதிரி இருக்கும், யாராவது பேசுற மாதிரி இருக்கும். ஸோ வாய்ஸஸ் கேட்கும், சம்டைம்ஸ் இமேஜஸ் மாதிரி எனக்கு தெரியும். அண்ட் கம்ப்ளீட்டாக தமிழ் வார்த்தைகளை யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஓகே மேம். ஸோ ரொம்ப பயமா இருக்கும் மேம். ஸோ எல்லாரும் பார்த்தும் பயமா இருக்கும், பிளாங்க் அவுட் ஆயிரும் மேம். சம்டைம்ஸ் யாராச்சும் முன்னாடி இருந்தா கூட அவங்க ஃபேஸ் கூட எனக்கு தெரியாம போகும் மேம். அந்த ஸ்டேஜில் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனது. ஒன்லி என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேஸ் மட்டும் தான் தெரிகிற மாதிரி இருந்தது. மற்றவங்க ஃபேஸ் எல்லாம் பிளாங்க் அவுட் ஆயிடுது. முன்னாடி கூட்டமான மக்கள் இருந்தாலும் அவங்க முகம் தெரியாமல் போகிறது. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணது மேம். அதுக்கப்புறம் எனக்கு டே நைட்டு எதுவுமே தெரியல மேம். ஃபுல் பகல் எது ராத்திரி எது தெரியல, டைம் தெரியல, எதுவுமே தெரியல. இது எல்லா வர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸ்க்கும் இருக்கும் இல்லையா? பகல் எது ராத்திரி எது தெரியல, டைம் டேட் தெரியல. ஆக்சுவலி இவங்க ஒரு மதர், இவங்களோட குழந்தைக்கு வர்ச்சுவல் ஆட்டிசம். ஸோ அந்த குழந்தைய நான் ட்ரீட் பண்ணுறேன். ஸோ அம்மாவோட சிம்டம்ஸ் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு, அவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சு. உண்மையாகவே எனக்கு இது புதுசு. இது நீங்கள் வெளியில் போய் கூகுள் பண்ணிங்கன்னா கூட இது ரொம்ப யாராவது லிட்ரேச்சரில் யாரும் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ எனக்கு இது சப்போர்ட் பண்ணிச்சு, இது நான் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த விஷன்ஸே தெரியல. இப்போ ஹாலுசினேஷன்னா என்னன்னா, உண்மையில் காணப்படாத ஒன்றை காணுதல் அல்லது செவியுறுதல், மாயக்காட்சி, பொய் தோற்றம், இதுதான் ஹாலுசினேஷன். இப்போ உங்களுக்கு இது இருக்குன்னு சொல்றீங்க. சரி, அடுத்து இப்போ இந்த மருந்துல இதுவும் இருக்கு, ஹாலுசினேஷன், ஃப்ரைட்ஃபுல் விஷன்ஸ் இருக்கு. அப்புறம் கிளெப்டோமேனியா. கிளெப்டோமேனியானா என்னன்னா வெறும் ஜஸ்ட் திருடுறதா கிடையாது. கிளெப்டோமேனியான்றது இப்போ அடுத்தவங்களோட பொருளை எடுத்தே தீரணும்னு ஒரு உளவியல் ரீதியான ஒரு உந்துதல். அது எல்லா வர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸ் கிட்டையும் இப்போ தெரியாம, இப்போ எனக்கு விவரம் தெரியுது, தெரியாம ரகசியமா மாட்டிக்காம போய் எடுக்கிறது பேர் திருட்டு. அப்படி இல்லை, ஒருத்தவங்க தட்டில் சாப்பிட்டு இருக்காங்க, அதை போய் எடுக்கணும், அதுவும் திருடு தான். உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லா வர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸ்க்குமே தனக்கு தேவையில்லாத அல்லது குறைந்த மதிப்புள்ள பொருட்களை கூட கட்டுப்படுத்த முடியாத தூண்டுதலின் பேரில் பிறரிடம் திருட தோன்றும் ஒரு வகையான உளவியல் அல்லது மனநல கோளாறு தான் கிளெப்டோமேனியா.
கிளெப்டோமேனியான்றது வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. இப்போ தம்பி வந்தோடனே என்னோட திங் எடுத்தான், அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல. எத்தனை தடவை சொன்னாலும் இதுக்கு மருந்து இருக்குன்னே எனக்கு தெரியல மேம். நான் என்ன பண்ணுவேன்னா, பேரண்ட்ஸ் வந்து என் கன்சல்டேஷன் ரூம் வருவாங்க, இது எடுக்குமா அடுத்தவங்க பொருள் எடுக்கக்கூடாது, நோ சொல்லுங்க, நீங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும், உங்க பையன் அப்படி பண்ணும்போது நீங்க கையில அடிக்கணும் தட்டணும். ஆனா இன்னைக்குதான் எனக்கே அது புரிதல் வருது. இன்னைக்கு அவன் எடுத்தான்ல, அப்பதான் எனக்கு ஒரு மொமெண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம ரொம்ப நாளா எடுக்காதுங்க எடுக்கும் போது இப்படி கையில இப்படி பக்கத்துல தட்டுற மாதிரி, இப்படி பெண்ணை வச்சு இது பண்ற மாதிரி, அந்த பெண் இப்படி வச்சுட்டு நோ நோ அப்படி சொல்லுவேன். எல்லா தடவையும் சொல்ல தெரியுங்களா. அப்புறம் கையில இப்படி நோ நோ அப்படிம்பேன். ஸோ அவங்க எடுக்கக்கூடாதுன்னு. ஆனா அதை நம்ம சொல்றதை விட அதுக்கு மருந்து கொடுக்கணுன்றது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. என் ரூம்ல வந்தோடனே அவனால என்னுடைய பேப்பர் வெயிட் இந்த வந்தோடனே இந்த பேப்பர் வெயிட் அவனால இங்க எடுக்கிறான். அப்ப இது வந்து கிளெப்டோமேனியா தான். இது வந்து நம்ம பார்க்காதப்ப செய்யறது திருடு கிடையாது. அவங்களால அடுத்தவங்களோட திங்ஸை எடுக்க முடியாம உளவியல் ரீதியான ஒரு உந்துதல், கட்டுப்படுத்த முடியாத ஒரு உணர்வுக்கு பேர் தான் கிளெப்டோமேனியா. அதனால கிளெப்டோமேனியான்றது ஏதாவது சின்ன பொருள் பெரிய பொருள் அடுத்தவங்களோட திங்ஸை எடுக்கிறது. இப்ப அவன் வந்து இது எடுத்தான், அவனால இது வந்து திருடு தானே. நான் பார்த்ததுனால அதை நம்ம திருடு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்கு வந்துட்டு திருட்டு வெறி, அனிச்சை திருட்டு. அதாவது அவங்களுக்கு எப்படின்னா, பணமோ பொருள் மீது ஆசை செயல்படும் சாதாரண திருட்டு கிடையாது. திருடுன்றது என்னன்னா, ஒரு பணத்தை திருடுறது, அடுத்தவங்களோட பொருளாதாரத்துல இருக்கிற இப்போ நகையோ பணமோ நம்ம வாழ்றதுக்காண்டி எடுக்கிறது பேர் தான் திருடு. இப்ப நான் வந்து ஒரு காசு கொள்ளையடிக்கிறேன் இல்ல ஒரு நகை திருடுறேன்னா அது திருடு. ஆனா தேவையில்லாத, அது எந்த வகையிலும் பொருளாதாரத்துக்கோ அவங்க வாழ்வியலுக்கோ பிரயோஜனம் உபயோகம் இல்லாத பொருட்களை எடுக்க கட்டுப்படுத்த முடியாத ஒரு தன்னிச்சையான ஒரு மனநல கோளாறு எடுக்கணுன்ற உணர்வு பேர் தான் கிளெப்டோமேனியா. அப்ப இது எல்லா வர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸ்க்கு இருக்கா இல்லையா? இருக்குமா? அடுத்தவங்க தட்டுன்னு சாப்பாடு டக்குன்னு போய் பிடுங்குவாங்க. அந்த சாப்பாடு அவங்க சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க, அதை எடுத்து அவங்க வாயில வைக்க மாட்டாங்க, அதை சாப்பிட மாட்டாங்க, பசியில எடுக்கல. இதுவே எனக்கு புரியாம போச்சு. இப்ப ஒரு ஹோட்டல் போறோம், ஒரு வெளி இடத்துக்கு போறோம், ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு இருக்கு, 4 பேர் சாப்பிட்டு இருக்காங்க, டக்குன்னு போய் பிடுங்கிடலாம். அது வந்து அன்னிச்சையான ஒரு உணர்வு தானே தவிர, உங்களுக்கு புரியுதுங்களா? டக்குன்னு அவங்க தட்டுல இருந்து ஒரு வடையோ இதோ எடுத்து அதை அவன் வாயில வச்சு சாப்பிடுறானா? இல்ல எடுத்துடுறான். ஆனா எடுத்துடுறான். உங்களுக்கு புரியுதுங்களா? இதுக்காக தான் இந்த எதுக்கு மொபைல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். மூளையின் செயல்பாட்டில் ஏற்படும் குறைபாடுகள், சரிங்களா? ஃப்ரான்டல் லோப்ல சமநிலை இல்லாம, இந்த பிரெயினோட ஃப்ரான்டல் லோபு சமநிலை இல்லாம மன அழுத்தம் போன்ற காரணங்களால் இது ஏற்படலாம். அப்ப கிளெப்டோமேனியான்றது ஒரு டிசீஸ். அதுல அவங்க பணமோ பொருளோ வாழ்வாதாரத்துக்கு வாழ்வியலுக்கான தேவையான விஷயங்களுக்கு புரிந்து தெரிந்து அறிந்து போய் ஈடுபடுறதுதான் திருட்டு. ஆனா எல்லா வர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸ்க்கு அவங்க வந்து கட்டுப்படுத்த முடியாத தூண்டுதலின் பேரில் பிறரிடம் திருட தோன்றும் ஒரு வகையான உளவியல் அல்லது மனநல கோளாறு தான் கிளெப்டோமேனியா. அப்ப இந்த மருந்துல கிளெப்டோமேனியான்ற ஒரு வார்த்தை இருக்கிறத நான் இவ்வளோ நாள் இப்படி இன்டர்பிரேட் பண்ணாம விட்டுட்டேன். உங்களுக்கு புரியுங்களா? என் கண்ணு முன்னாடி இருக்கு, ஆனா நான் இதை இப்படி இன்டர்பிரேட் பண்ணாம விட்டுட்டேன். இதை அப்புறமா இவங்களுக்கு வந்து ஹாலுசினேஷன், நீங்க சொல்றது ஹாலுசினேஷன். அடுத்து வந்து அவங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கவங்க கண்ணுக்கே தெரியாது, யாரையுமே பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் அம்மா அப்பா எதிர்த்தாப்புல இருந்தா கூட அவங்களுக்கு கண்ணு தெரியாது. வெளியில பப்ளிக் பிளேசஸ் போனா அவங்க வந்து இவங்க தான் அம்மா அப்பான்னு தெரியாம யார்கிட்ட போனாலும் அம்மான்ட்டு அவங்க கூட போவாங்க. ஏன்னா நீங்க இப்ப சொல்றீங்க இல்ல, என்னோட உருவத்துல முகம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க முகம் இருக்கு, இது ஹாலுசினேஷன். எல்லா விர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸ் கிட்டயும் யார் கூப்பிட்டாலும் போயிடுறான், யார் தூக்கினாலும் போயிடுறான், யார் கூட போயிடுறான், அம்மா அப்பா யாருன்னு தெரியலன்னு சொன்னது எல்லாமே இந்த ஹாலுசினேஷன்ல வருது. அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல அம்மா அப்பா அந்த மாதிரி. கரெக்டா? யார் அம்மா யார் அப்பான்னு தெரியல அவங்களுக்கு. யாரை பார்த்தாலும் அதுல அம்மாவோட முகம் தெரியுது, அப்பாவோட முகம் தெரியுது. இது ஒரு டைப் ஆஃப் ஹாலுசினேஷன். அப்ப இந்த ஹாலுசினேஷன்ல தான் வர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸ் வெளியே போனா அம்மா அப்பாட்ட வரணும், அம்மா அப்பான்னு தேடி வரணும், இவங்க தேடணும் தெரியல. அவங்களுக்கு பார்க்கும்போது எல்லா முகங்களும் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாருமே அவனுக்கு தெரிஞ்ச ஃபேஸா இருக்கு, தெரியாத யாருமே நீங்க சொல்ற மாதிரி பிளாங்கா இருக்கு.
கூட்டமா 1000 பேர் இருந்தாலும் அவங்க யாருமே இவன் கண்ணுக்கு தெரியல, கண்ணு முன்ன தெரியாம இவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆமா அது கரெக்ட். புரியுது. இப்போ உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? எனக்கே இது புரிஞ்சுக்க லேட் ஆச்சு. அப்புறம் யார்கிட்டயுமே எதுவுமே அவங்களுக்கு தேவைப்படாது. வாண்ட்ஸ் நத்திங் டு டூ வித் எனிவன். யார்கிட்டயும் அந்த தேவையும் இல்லை. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்டா. ப்ரூட்டல், இந்த ப்ரூட்டல்ன்ற வார்த்தைக்கு தான் இப்போ அடுத்த மீனிங் பார்க்க போறோம். இந்த மருந்துல முக்கியமான பாயிண்ட் வந்து ப்ரூட்டல். ப்ரூட்டல்னா என்னன்னா, கொடுமை மிக்க, சிறிதும் இரக்கமற்ற, வன்னடத்தையுடைய, மிருகத்தன்மையுடைய செயல்பாடுகள் தான் ப்ரூட்டல். அக்ரெசிவ் நேச்சராமா? அக்ரெசிவ். எல்லா வர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸும் என்ன எடுத்தாலும் நம்ம மேல போட்டுருவாங்க. கண்ணாமனன் முரட்டுத்தனமா, அவங்களுக்கு அன்பு, கருணை, இரக்கம், பச்சாதாபம் தெரியாது. அம்மா வந்தாலும் இப்படி கிள்ளுவாங்க, அடிப்பாங்க, முட்டுவாங்க, மண்டைக்கு முட்டு டக்குன்னு தள்ளி விட்டுருவாங்க, ப்ரூட்டலா இருப்பாங்க. எல்லா வர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸ்க்குமே இப்படி நடந்துக்கணும், இப்படி பண்ணக்கூடாது, இது பாவம், இது அவங்களுக்கு வலிக்கும், இது தப்பு, இது சரி தெரியாது. எக்ஸாக்டான ஒரு வார்த்தை. இது வரைக்கும் அதை கொடுக்கவே இல்லை. நான் இந்த வரைக்கும் என் கன்சல்டேஷன் ரூம் வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாது. நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய பிள்ளைங்க வந்து டக்குன்னு இந்த பெல் எடுப்பாங்க. நான் வந்து நோ பேரண்ட்ஸ் சொல்வேன், நீங்க வந்து அடுத்தவங்க திங்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. ஆனா எந்த அப்பா அம்மா அடுத்தவங்க பொருளை போய் எடுத்து கெட்டுப்போன்னு சொல்ல மாட்டாங்க. நான் பேரண்ட்ஸ் சத்தம் போடுவேன், நீங்க சொல்லி கொடுக்கல மேம், நீங்க நோ சொல்லி பழகல மேம், அடுத்தவங்க திங்ஸை தொடக்கூடாதுன்னு சொல்லல மேம். கடவுள் வந்துட்டு அடுத்த ஜென்மத்துல வந்து எனக்கு இத்தனை, அதாவது நிறைய பேர் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் இந்த சிம்டம்ஸ்லாம். இந்த மருந்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்னன்னா, ஃபீபிள் மெமரி மேம். மெமரி சுத்தமா இருக்காது, அதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இன்கொஹரண்ட் ஸ்பீச். இன்கொஹரண்ட் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னா, அவங்களால ஒரு இன்டெலிஜென்ட்டா பேச முடியாது. அவங்க வந்து ஜம்பிள்டா, ஒரு லாஜிக்கலா ஒரு சென்டென்ஸ் கோர்வையா பேசாம சம்மந்தம் இல்லாம பேசுவாங்க. வேர்ட்ஸ் வந்து சம்மந்தம் இல்லாம பேசுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு மம்பிள் வேர்ட்ஸ் மாதிரி, அதாவது ஐடியாஸ் வந்து ரொம்ப டிஸ்கனெக்டடா இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்துட்டு நான் வந்து ஊர்ல இருந்து இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லாம, நான் வந்து ஊர்ல பெரியப்பா சாப்பிட்டாங்க, சம்பந்தம் இல்லாம பேசுறது மேம். இது மோஸ்ட்லி இன்கொஹரண்ட் ஸ்பீச் வந்து எல்லா வர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்கொஹரண்ட் ஸ்பீச், சம்பந்தம் இல்லாம பேசுறது, கோர்வையா பேசுறது, என்ன பேச வராங்களோ அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம ஜம்பிள்டா பேசுறது, இது வந்துட்டு மோஸ்ட்லி இருக்கும் இல்லையா. இதுக்கும் இது முக்கியமான மெடிசன். நீங்க இப்ப 3 மாசம் மருந்து சாப்பிட்டீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க மருந்து சாப்பிட்ட அப்புறம்? மருந்து சாப்பிட்ட அப்புறம் நான் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருந்தேன் மேம். அதை டோட்டலி ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மெடிசன் தான் எடுத்துக்கிறேன் இப்போ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கிலீஷ் மெடிசன்ல எனக்கு வெயிட் கெயின்லாம் இருந்தது, அப்புறம் ரொம்ப தூக்கம் வந்துட்டு இருந்தது. பட் இந்த மெடிசன் எடுத்தப்புறம் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. அந்த மாதிரி ஃபியர் இல்லை, யார் பார்த்தும் பயம் இல்லை, சும்மா ஓவர் திங்க் பண்ணுறது கிடையாது, பிளாங்க் அவுட் ஆகிறது இல்லை. ஸோ எல்லார் மூஞ்சியும் அவங்க மூஞ்சி மாதிரி தான் தெரியுது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மூஞ்சி மாதிரியே இருக்கு அப்படிலாம் அந்த குழப்பமே இல்லை மேம். பயம் இல்லாம கன்ஃபியூஷன் இல்லை. ரொம்ப குழப்பமா இருந்தது, யார் இவங்க, டே நைட் எல்லாம் தெரியாம போயிடுச்சு ஒரு டைம்ல. இப்போ இது எடுத்துக்கிட்ட அப்புறம் நல்லாவே தெளிவா இருக்கேன் மேம். அண்ட் இன்னொரு மெடிசன்ஸ் இருக்கு. இது வந்துட்டு ஸ்லீப்லெஸ்னஸ் சொன்னீங்க, உங்களுக்கு தூக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு. தூக்கத்துக்கு வண்டர்ஃபுல்லான அந்த மருந்து வந்து எப்படின்னா, அவங்க வந்துட்டு இந்த மருந்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த மருந்து எடுத்தாதான் தூக்கம் வரும்னு ஃபர்ஸ்ட் அடிக்ஷன் இருக்காது. இந்த மருந்து நீங்க என்னைக்கு நிப்பாட்டினாலும் அதுக்கப்புறம் நீங்க வாழ்நாள் முழுக்க நல்லா தூங்குவீங்க. இந்த மருந்து குடிச்சாதான் தூக்கம் வருது, அடுத்து இது குடிச்சா தூக்கம் வருது, குடிச்சாதான் தூக்கம் வருது, ஐயோ இது விட்டா என்னால் தூங்க முடியாதுன்ற பயம், இது அடிக்ஷன். இந்த எந்த ஸ்டேஜும் இருக்காது, சூப்பரா தூக்கம் வரும். அண்ட் நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது உங்க உடம்புல எங்கேயுமே வலி இருக்காது. இப்ப இந்த மருந்து இன்னிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். உடம்பு வலி, நான் வந்துட்டு படுத்தேன் 10 தடவை யூரினுக்கு எந்திரிச்சேன், இல்லைன்னா கை கால்லாம் வலிக்குது, உடம்பு வலிக்குது, நிறைய வேலை பார்த்தேன், இது எதுவுமே சொல்லாம தூக்கத்துக்கு நான் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேயே இது வந்து ஒரு மரப்பட்டை சார்ந்தாங்க. ஒரு மரத்தோட பட்டையிலேருந்து, அந்த மரங்கள் பூக்கிற காலத்துல அந்த மரத்தோட பட்டையிலேருந்து இந்த மருந்து எடுப்பாங்க. இந்த மெடிசன் இன்னைக்கு தான் நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஆக்சுவலி நேற்று நான் இதை நானும் குடிச்சேன். என்னன்னா, நான் வந்துட்டு நேற்று இதை குடிச்சிட்டு நான் படுத்தது தான். நான் இப்படி திரும்பினேன்னா நான் வந்து உடம்பு அசைச்சேன். ஏன்னா நைட்டு நான் படுத்தேன்னா ஒரு 3 o'clock எஞ்சி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவேன், ஒரு 5 o'clock எஞ்சி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவேன், ஒரு 12 o'clock அப்படி போயிருப்பேன். நேற்று வந்து நான் என் அக்கா, என் ஃபேமிலியோட பேசிட்டு இருந்தேன், சிஸ்டர்ஸோட பேசிட்டு நான் தூங்கவே 11:30 ஆயிடுச்சு. ஆனால் 11:30 11:45 நான் அப்போ கண்ணு மூணு தான் தெரியும். நான் திடீர்னு
என்ன டைம் 3 o'clock 2 o'clock ரெஸ்ட் ரூம் போகணும், மொபைல் எடுத்து பார்க்குறேன் 7:43. வாவ் சூப்பராக இருக்கு. நான் வந்து ஆக்சுவலி முந்தா நேற்று வந்து இங்கேருந்து கிளம்பி நான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூர் 7.5 மணி நேரம் அவங்க எங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ணேன். என் அப்பாவோட சொந்த தங்கச்சி ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, என்னோட அத்தை வீட்டுக்கார். ஸோ நான் இங்கே 5 மணிக்கு கிளினிக் முடிச்சுட்டு கிளம்பி நைட் 1:30 போய் அங்கே ரீச் ஆனேன். 2 மணிக்கு திருப்பி கிளம்பி டிரைவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்றனால நானும் துளசி டிரைவர் தான் போனோம். டிரைவர் வந்து ஒரு 2 hours பின்னாடி சீட்டில் தூங்குங்கன்னு சொல்லிட்டு 2 o'clockலேருந்து 4:15 வரைக்கும் நான் தான் சேலம் வரைக்கும் கார் ஓட்டிட்டு வந்தேன். வந்துட்டு அந்த 4:15 கார் எடுத்தாரு. காலை 9:30 தான் அந்த கிளினிக் ரீச் ஆனேன். 9:30 வந்துட்டு குளிச்சு கிளம்பி 10:30 கிளினிக் வந்துட்டு நேற்று ஃபுல் டே கிளினிக் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு இது ஃபேமிலி விஷயம் குரூப் காலில் நானே என் ஹஸ்பண்ட் என் அக்கா எல்லாம் பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு 11:30 ஆயிடுச்சு. எனக்கு வந்து அப்படி ஒரு நெக் பெயின், கழுத்து வலி, இந்த ஷோல்டர் வலி, பேக் பெயின். நானும் ஹியூமன் பீயிங் தானே, எனக்கு உடம்புலாம் அப்படி வலிக்குது. இல்லைன்னு வந்து மெடிசன் குடிச்சியானாரு, ஹோமியோபதி மெடிசன் தான். நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் 30 drops விட்டு குடிச்சிட்டு படுத்தேங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் இப்படி திரும்பி படுக்கல. நான் எப்படி தூங்கினேனோ, நான் காலையில் அது வந்து ஒரு மாதிரி மனப்பதட்டம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டிலாம் குறைக்கும் இந்த மருந்து. ரொம்ப கவலைனால தூக்கம் வரல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட், ஓவர் குஷி ஆகிட்டா தூங்கவே மாட்டேன். நைட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா எக்ஸைட்மெண்ட்டில் தூக்கம் வராது, நர்வஸ்னஸில் தூக்கம் வராது, மனப்பதட்டத்தில் தூக்கம் வராது, கவலையில் தூக்கம் வராது. இந்த 4 இருக்கு எனக்கு. நேற்று ட்ராவல் பண்ணி டயர்ட்னஸ், பாடி பெயின், உடம்பு வலி இருக்குது. ஆனால் நான் படுத்தது தான் நடுவில். நான் 2 o'clock எந்திரிக்கல, 3:30 எந்திரிக்கல, நான் 5 o'clock எந்திரிக்கல. நான் வந்துட்டு ஒரு அந்த ரெஸ்ட் ரூம் ஆர்ஜர் வந்து முடிப்போம். காலை என்ன டைம் 2 மணியா 3 மணியான்னு மொபைல் எடுத்து பார்க்குறேன். 7:43. ஹஸ்பண்ட் சொன்னேன், நான் இவ்வளோ சொர்க்கமாக என் வாழ்க்கையில் தூங்கினதே இல்லை, இவ்வளோ சூப்பராக தூங்கிட்டேன். எனக்கு என்ன பியூட்டினா, எந்திரிச்சதுக்கப்புறம் என்னோட பாடி பெயின் எதுவுமே இல்லை. உடம்பு வலி, இது கேன்சர் வலியிலேருந்து, மூட்டு வலியிலேருந்து, எந்த பீரியட்ஸ் வலியிலேருந்து, எந்த வலி ரொம்ப இருந்தாலும் இந்த மருந்தை பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாமல் போகுது. இப்போ விர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸ்லாம் காலையிலேருந்து ஆடிட்டே இருக்காங்க, குதிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு பயங்கர பாடி பெயின் இருக்கும். ஆனால் அவங்க சொல்லுவாங்களா, அதெல்லாம் தூக்கத்தில் உதச்சி உருண்டு பிறண்டு அவங்களுக்கு அவ்வளோ வலி இருக்கும். இந்த மருந்து இன்னிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மருந்து வந்து இந்த ஹாலுசினேஷன்ஸு இது எல்லாத்துக்கும் கொடுத்து இந்த இதையும் இது வந்து அவன் எடுத்துக்கும் பொழுது நிம்மதியாக தூங்கி காலையில் எழுந்திரிப்பாங்க. உடம்பு வலி எதுவுமே இல்லாமல், ஆங்ஸைட்டி, ஓவர் எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் அடுத்த நாள் ஓட்டமாக ஓட மாட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் கண்டுபிடிச்சது. இன்னைக்கு ஆக்சுவலி நேற்று வந்து இது ஸ்லீப்புக்கு மெடிசன் வேற, இந்த ஹாலுசினேஷன் மெடிசன் வேறங்க. 2 வேற மருந்து, 2 இதையும் ஒரே வீடியோவில் போட்டுட்டேன். ஏன்னா அந்த மைண்ட் இது எல்லாமும் இது 2மே இப்போ விர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த உடம்பு வலி, இந்த பாடி பெயின், ஸ்லீப்லெஸ்னஸ் அண்ட் இந்த வர்ச்சுவல் ஆட்டிசம் அண்ட் இந்த ஹாலுசினேஷன் இதெல்லாம் சேர்த்து ஒரு மருந்து தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தூக்கம் இல்லை, மூட்டு வலி, கை கால் வலி, கேன்சர் பெயின், இல்லைன்னா பாடி பெயின், இல்லைன்னா பீரியட்ஸ் பெயின், எனி பெயின் இருக்குது, உடம்பு கை கால் வலிலாம் இருக்குது, அந்த வலினால தூக்கமின்மை இருக்குன்னா இந்த மெடிசன் குடிச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது. பக்கத்தில் இருக்க குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மெடிசன் வாங்கி சாப்பிடணும். லவ் யூ ஆல். நன்றி.